ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட மெசேஜ், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், கைடன்ஸ் பார்க்குறோம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. பைல் நம்பர் 1க்கு ப்ளூ கலர் பிரமிட் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு ரெட் கலர் பிரமிட். பைல் நம்பர் 3க்கு எல்லோ கலர். நீங்கள் இந்த பிரமிட் வச்சும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்த பிரமிட் கலர் ரெசனேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஏன் லைக் கொடுக்க சொல்கிறேங்கிறது நிறைய நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்கு தெரியாது. அதனால் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இது உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன். உங்களோட ஆராவோட கனெக்ஷனை நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியும். சில பேரோட பிளாக்கேஜஸ் அதை தடுத்துடுது, நல்ல விஷயத்த உங்களுக்கு கொண்டு சேர்க்க விடாமல். அதனால தான் சொல்கிறேன். சரியா? ஓகே. இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு மகாலட்சுமி மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாங்க, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது? இது உங்களோட ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட, திருமண வாழ்க்கை, சில பிஸ்னஸில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் பிஸ்னஸ் முன்னேற்றத்துக்கு, வாட் எவர் சிச்சுவேஷன், ஜாப், எல்லாத்துக்குமான ஒரு ரீடிங்காக இருக்கும். ஓகேவா? எஸ்பெஷலி உங்களுக்கு ஃபைனான்ஸ், அபேண்டன்ஸ், திருமண உறவு, அந்த மாதிரி. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு அன்னை மகாலட்சுமியோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது, மகாவிஷ்ணுவோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் சில விஷயங்கள் இப்போது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, பைல் 1 சூஸ் பண்ணவங்க அது உங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம். இல்லைனா அது உங்களோட ரிலேஷன்ஷிப், இல்லைனா ஏதாவது ஒரு படிப்புக்காக சம்திங், ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான ஏதோ ஒரு முயற்சிகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட்டிவாக ஏதோ திங்க் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை செஞ்சால் சக்ஸஸ் ஆகிடுமா, அதை செய்யலாமா வேணாமா, அதில் ஏதோ ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. இது ஒரு எமோஷ்னல் லாக்கில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கார்டியன் ஏஞ்சல் வந்திருக்காங்க. நீங்கள் இந்த லாகிங்லேருந்து வெளில வாங்க. உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ், நீங்கள் எய்ம் பண்ணுற அந்த விஷயம் எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்டு. கண்டிப்பாக இது ஏதோ ஒரு திங்கிங். என்னென்னா, மணி இன்கமில் ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு சிலருக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது. எஸ், இந்த ஸ்ட்ரகிள் எதனாலன்னா, இது நாள் வரைக்கும் சில பேர் உங்களை சுற்றி இருந்த உங்களோட அந்த ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பட் இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்க மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்காக கூட நீங்கள் ஒரு சிலர் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்குது. ஒரு மெயில் எனர்ஜியோட டாமினேஷன்ஸ் இருக்குப்பா. ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த மணி ரிலேட்டடான விஷயங்களில் ஒரு டைட் சுச்சுவேஷன் போகுது. அதுக்காக சில முயற்சிகள், வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க. அது சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட இன்டென்ஷன் இருக்குது. நீங்கள் முருகரை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரை இது பண்ணுவீங்க, ப்ரே பண்ணுவீங்க. ஒரு சிலர் மைக்கேல் ஏஞ்சல், ஒரு சிலர் கருப்பசாமி, அந்த மாதிரி பவர்ஃபுல் காட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது கொடுக்குறாரு, இன்ட்யூஷனில் வராரு. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, நீங்கள் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் இதனால் வரைக்கும் உங்களுக்கு மேலே இருக்க அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்ககிட்ட ஒரு கோஆப்ரேஷன் இல்லை, உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா, அவங்க மாறுவாங்க. அவங்க வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கூட ஆகலாம். அந்த இடத்துக்கு நியூ பர்சன் வரலாம். அவங்க உங்ககிட்ட ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இதில் இருப்பாங்க. உங்கள்கிட்ட சரியான அந்த வேலைகளை வாங்குறது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகேவா? ஸோ
உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் அந்த இடத்துல வந்து அந்த சீட்டில் வருவாங்க. ஓகே. ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலி நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணுறீங்க. அங்கே வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்களுக்கு அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்க. அது வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஒரு சிலர் சிங்கிளாக இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பர்சன், அபவ் 40-45க்கு மேலே இருக்கீங்க. ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு நியூ ப்ரப்போசல் வருது. குட் ஃபார்ச்சூன், குட் லக். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க உங்கள் லைஃப்பில் ஏதாவது உங்களை நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்களான்ட்டு ஒரு சிலர். இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு ஸ்ட்ரகிளில் ஒவ்வொருத்தர் இருக்கீங்க. ஒரு சிலர் எல்லா சிச்சுவேஷன்லேயும் இந்த ஸ்ட்ரகிள்லேயும் இருந்தீங்கன்னா உங்களுக்காக அந்த கைடன்ஸ் என்ன வருதோ அது உங்களுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் ப்ரீவியஸ் பதிவை பாருங்கள். ஓகேவா? அதுதான் சொன்னேன். சில பேரோட இந்த நெகட்டிவ், ஆனால் உங்கள்கிட்ட இப்போ ஒரு இம்பேலன்சிங் சிச்சுவேஷன், உங்களுக்கு எமோஷ்னலாக ரொம்ப லாக்கில் இருக்கீங்க, மனம் அமைதியின்றி இருக்கீங்க. இதை சரி பண்ண சொல்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வரப்போகிறாங்க சீக்கிரமே. அதுக்கு உங்களை வந்து நீங்கள் வந்து பேலன்சிங்காக வைங்க. சில பேர் வந்து நான் சொன்ன ஏஜ் குரூப்பில் இருப்பீங்க. நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நிறைய கால் வைக்காதீங்க. நிறைய ஒரே டைமில் நான் இங்கே ஒன்று செய்வேன், அங்கே ஒன்று செய்வேன், அப்புறமா இங்கேயும் ஒன்று செய்வேன்ட்டு செய்யும் போது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதில் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும் நீங்கள். ஓகேவா? மைண்டை நிறைய விஷயத்தில் வந்து அலைப்பாய விடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. மெடிடேஷன் தெரியும் உங்களுக்கு, யோகா மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் அந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ ப்ரப்போசல் வருது. ஓகேவா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கடகம், விருச்சிகம், மீனம் 75% அந்த ராசியில் இருப்பாங்க, அல்லது லக்னம். ஒரு சிலர் மட்டும் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்கிள், இப்போ சொல்கிறேன் இந்த ரீடிங் சொல்கிறவங்க சிங்கிளாக இருக்கீங்க. நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. பட் இப்போ வந்து ரொம்ப ஹெல்த், மணி ரெண்டுமே வந்து ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரகிளில் இருக்குது. சில பேருக்கு வந்து உங்களை சுற்றி இருக்க அந்த உறவுகளால் அடிக்கடி கிளாஷு, காசிப் போயிட்டுருக்கு. அது நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, உங்கள் வீட்லேயே இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கிறவங்களே பயங்கர டாக்ஸிக்காக இருக்க மாதிரி தெரியுது. ஹீலிங் தேவை. ஹெல்த்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சரியா? ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். காசிப் பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம். நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் வேலையை பாருங்கள். இறைவன் உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க, கவனிங்க. உங்களோட இந்த எமோஷ்னல் லாக் என்ன ஆகுதுன்னா, அவர் கொடுக்குற நல்ல விஷயங்களை உங்களால் பார்க்க முடியல. உங்களுக்கு ஒரு நிறைவுத்தன்மையான ஒரு விஷயம் சில பேருக்கெல்லாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங். இப்போது நீங்கள் பார்க்குறது மேரேஜ் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ உங்ககிட்ட ரொம்ப ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு பாண்டிங் கொடுப்பாங்க. நான் இருக்கேன், கவலைப்படாத, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை கொடுப்பாங்க. அதே மாதிரி நடந்துக்கவும் செய்வாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு நல்ல ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. சந்தோஷமா? நீங்கள் உங்களில் ஒரு சிலர் புதிய முயற்சிகள் செய்ய போகிறீங்க. ஆல்ரெடி நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கிறீங்க. ஒரு சிலர் நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சியில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. இது வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகக்கூடிய விஷயமாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு சிலர் பண்ண போகிறீங்க. புதிய விஷயங்கள் கற்றுக்கிறது, அது வந்து சேலஞ்சிங்காக நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ட்டு புதிய முயற்சிகளை வந்து மேற்கொள்வீங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் அடிக்கடி லேக் ஆகிட்ருக்கீங்க. 2 வாட்டி இதோட 3ஆவது வாட்டி ஒரு ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ட்ரை வந்து கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி, ஜெயிச்சு காட்டிடுவேன்ற மாதிரி ஒரு இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரப்போசல் வருது கைஸ். அவர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க. அவங்களோட
ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா 35 40 பிலோவாக தான் இருப்பாங்க. மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்காங்க. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கலாம். சில பேர்லாம் வந்து ஒரு மெயில் எனர்ஜினால் ரொம்ப லாக் ஆகிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் இது வந்து மேரேஜ் ஆனவங்க மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு நிறைய பயம், ஃப்யூச்சர் பற்றின பதட்டம், ரிலேஷன்ஷிப்பை பற்றின பதட்டம், கோபதாபங்கள் அதிகமாக இருக்குது கைஸ். ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஃப்ளவர் தெரப்பி உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரெமெடி வேணும்னா ரெமெடி வந்து வீடியோட எண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. சரியா? இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதோ ஒரு புதிய விஷயத்துக்காக முயற்சி பண்ண போகிறீங்க. பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஜாபாக இருக்கலாம், இல்லை உறவுக்காக இருக்கலாம். இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம். மோஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ்க்காக சில பேர் ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் கரெக்டான முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்திங்கன்னா அது வந்து நல்ல ஒரு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் அமையும். அதே மாதிரி அதில் வந்து மணி இன்கம் ஃப்ளோலாம் நல்லாயிருக்கு. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, சொசைட்டிக்கு உதவி பண்ணுங்கள். சிலருக்கு வந்து திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணலாமா, இல்லை திரும்ப பழைய வேலைக்கே திரும்பி போயிடலாமா? அந்த மாதிரி ஏதோ ஒரு தாட்டில் இருந்துகிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பற்றி விடுங்க. தாராளமாக செய்யலாம். நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த திருமணம் செய்கிறதுக்கோ அவங்க செட் ஆவாங்களா மாட்டாங்களா, அந்த இல்லை நம்ம திரும்ப வந்து பாஸ்ட் லைஃப்கே போகிறதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் தான் மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1ல் இருக்கிறவங்க இருக்கீங்க. நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் கைகூடி வரப்போகுது. முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். நல்ல ஒரு வெல் செட்டில்டான பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க கைஸ். கண்டிப்பாக திருமணம் தான் அடுத்த கால நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ முடிவு எடுக்க தெரியலையா, மைண்டு கன்ஃபியூஷனில் இருக்கா, ஆழ்மன ரெக்கார்டு வச்சுருக்கீங்களா, ஃபெயிலியர் ஏதாவது பார்த்துருக்கீங்களா, தயவு செஞ்சு கிளியர் பண்ணிக்கோங்க கைஸ். இதை பற்றி நிறைய விஷயங்கள், இந்த ஆழ்மன பதிவு, பாஸ்ட் ஃபெயிலியர், இதுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து லவ் ரிலேஷன்ஷிப் அந்த இதில் நான் நிறைய பேசியிருப்பேன். அதே மாதிரி ஜென்ரல் ரீடிங் வரும்போதும் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி லேக்கில் யாராவது இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் கூட நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோ போட்டதெல்லாம் வந்து நான் லிங்க் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு பெர்மனெண்ட் ரெமெடி வேணாலும் வீடியோட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக அவங்களோட அந்த உறவு இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் அதிகமாக காமிக்குது. ரொம்ப வலி வேதனை அனுபவிச்சிட்டிங்க, ஒரு நியூ டைரக்ஷன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலர் மட்டும் கன்னி, ரிஷபம், மகரத்தில் இருப்பீங்க, ஒரு 10%. உங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்திங்கன்னா பிலோ 35 அந்த மாதிரி இருக்குது. ஒரு சிலர் 40 அந்த மாதிரியும் தெரியுது. நீங்கள் உங்களோட வேலையில் ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான டைம் வரப்போகுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆனால் உங்களோட எனர்ஜியை எங்கேயோ கொண்டு போய் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் கொஞ்சம் கவனம் வைங்க. ஹெல்த்தில் கவனம் வைங்க. உங்களோட ஆரா சக்கராவில் கவனம் வைங்க. உங்களோட இது வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஆனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. அது நீங்கள் எப்படி ஒரு உயர்ந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணணும், ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எப்படின்னா ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் இருக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு ஆம்பிஷன் இருக்குன்னா கண்டிப்பாக நடக்கும். பட் அதுக்கான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான அந்த எனர்ஜி லெவல் எய்ம் இருக்குது, ஆனால் எனர்ஜி இல்லை. அப்படிதான் சொல்லணும். எண்ணமெல்லாம் பெருசாக இருக்குது, ஆனால் எனர்ஜி இல்லையே. என்ன பண்ணுறது? எனர்ஜியை க்ரியேட் பண்ணுங்கள். எங்கே லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, லேக் ஆகி நிற்கிறீங்க, அது என்ன ஏதுன்னு பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ரேக்கி ஹீலிங் ஏதாவது தெரிஞ்சுன்னா பண்ணுங்கள், ஃப்ளவர் தெரப்பி தெரிஞ்சால் பண்ணுங்கள். அப்படிலாம் எதுவும் தெரியலன்னா
டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட எண்டில் அதுக்கான ரெமெடி கூட சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் ரொம்ப கோபதாபங்களோட விட்டு கொடுக்குற மனப்பான்மையை வளர்த்துக்கணும். கூட இருக்கிற அது வந்து நண்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்கள், முக்கியமான கணவன் மனைவி, லவ்வர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் புரிதலோடு நடந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட பர்சன்கிட்ட நீங்கள் சில எதிர்பார்ப்புகள் வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த பர்சன் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறனால ரொம்ப ஆவேசப்படுறீங்க. இதுக்காக வருஷக்கணக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க. யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப். ஓகே, ஒரு சிலர் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க கைஸ். ஒரு சிலர் மூவ் ஆனே பண்ணிட்டீங்க. ஆனால் வலி வேதனைகளோட சிங்கிளாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்டில் பதிவிடுங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து இதிலேருந்து ஹீல் ஆகணும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஹீரோஃபண்ட் இறைவன் வந்துட்டார். இதுக்கு மேலே ரீடிங் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரக்கு தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க இப்போ சொல்கிறேன் இல்லையா, இந்த சிங்கிளாக இருக்கீங்க, உங்களோட ஏஜ் குரூப்லாம் பிலோ 35 தான் இருக்கும். 75% இந்த ஏஜ் குரூப்பில் இருப்பீங்க. மேஷம், சிம்மம், தனுஷ். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. நீங்கள் வந்து சாய் டிவோட்டிஸாக கூட இருப்பீங்க. ஒரு சிலர் அவரோட கைடன்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. குருமார்களுடைய அட்வைஸை கேட்பீங்களாம். சரியா? உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் வேணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. அதுக்கு ஒரு லைஃப் கோச் டிவைன் பாத்தில் இருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ரகிளில் இருந்தாலும் நீங்கள் மீண்டு வந்துடலாம். எளிமையான மெத்தட். ஸ்பிரிச்சுவலில் உங்களை கனெக்டிவாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த லேகிங்லேருந்து ஈஸியாக உங்களோட தலைவிதியை மாற்றக்கூடிய விஷயம் அது. ஓகே, சரி. இப்போ வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி என்ன சொல்கிறாங்க? டேக் ஆக்ஷன். ஆக்ஷன் எடு. ஆக்ஷன் எடுத்து நிறைய ஃபெயிலியர் பார்த்து ஏமாந்துருக்கீங்களா? ஆழ்மன பதிவுகள் இருக்கா? அதுக்கான ரெமெடி என்னென்னு வீடியோட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி. அப்புறம் எஸ் ஆர் நோ கொஸ்டினும் இருக்குது. அது முடிஞ்ச பிறகு தான் சொல்வேன், பார்த்துக்கோங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுக்குற விஷயம்லாம் யூனிக்கான விஷயம், சும்மா வேஸ்ட்டாக எதுவுமே கிடையாது. டைம் பாஸ்க்காக நான் வந்து சேனல் நடத்தலை. நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, கிடைக்காது. என்னால் எவ்வளோ பேருக்கு நான் வந்து காதில் கொண்டு போய் சேர்க்க முடியுமா டிவைன் கிட்ட விட்டேன். அது வந்து அவங்களோட இது. நான் இது எனக்கு கொடுத்து எனக்கு இந்த நாலேஜ் கொடுத்த நான் கொண்டு போய் இந்த சேனல் மூலமாக எத்தனை பேருக்கு சேர்த்துறணும் சேர்த்துறேன். அது மாதிரி உங்களால் எத்தனை பேருக்கு உங்கள் உறவினர்களை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுங்க. ஓகேவா? நான் கொடுக்குற விஷயம் என்னென்னா, இந்த வாழ்க்கை கடலை நீங்கள் ஈஸியாக ஒரு நல்ல ஒரு கடந்து வரதுக்கான ஒரு நல்ல ஒரு படகும் ஒரு தோணியும் இருந்தால் எவ்வளோ ஈஸியாக கம்ஃபர்டபுளாக கடந்து வந்துடுவீங்க. அது மாதிரி தான் உங்களுக்கு அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸை வச்சுருக்கேன். ஓகேவா? உங்களோட ஸ்ட்ரக்லேருந்து எப்படி உங்களை பாதுகாத்துக்கணும், எப்படி நீங்கள் வந்து வாழ்ந்தால் சிறப்பாக வாழ முடியும். ஏதோ மனுஷனாக பிறந்துட்டோம், ஏதோ மனம் போன போக்கில் வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. ஓகேவா? அதுக்கு தான் அன்றைக்கி நமக்கு வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு வளர்ந்ததுக்கப்புறமா வளர்கிற வரைக்கும் பெற்றவங்களோட அரவணைப்பு, வளர்ந்ததுக்கப்புறமா மேரேஜுங்கிற அந்த குடும்ப பந்தம், இது ஆணும் பெண்ணும் எல்லாருக்குமே சமம்தான் இன்றைக்கி காலகட்டத்தில். நீங்கள் சிங்கிளாகவே ரொம்ப நாளைக்கெல்லாம் அலைவாக வாழ்ந்துட்டிங்கன்னா ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால் எப்படி உங்களையும் தற்காத்துக்கிட்டு இந்த சொசைட்டியில் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் உங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்க, உங்கள் உடல் மனம் ஆன்மாவை சரியாக வச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கான கிளாஸு, அதுக்கான மெத்தட்லாம் என்னங்கிறத வீடியோட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சரி. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க மகாவிஷ்ணு, மகாலட்சுமிக்கு தேங்க் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ், அவர் வந்து அந்த காடே வந்து காக்கும் கடவுள், ரட்சிக்கின்றவர். ஓகேவா? ரக்ஷகர் அவரை நீங்கள் வந்து ஏசுவா சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள், அவர் ஆண்டவர், அவ்வளோதான்.
அந்த அன்னை வந்து உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவங்க, சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவங்க. உங்களை இந்த இதில் வறுமை கஷ்டம் இந்த இதிலேருந்து உங்களை ஹீல் பண்ணி எடுக்கணும், அதுக்கு உங்களை பக்குவப்படுத்தணும். ஓகேவா? ஸோ இதுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் அவங்க சொன்ன கைடன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட பிளெஸிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மோஸ்ட் ஆஃப் சிங்கிளாக இருக்கீங்க, ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்ருக்கீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா, அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு டெவில் எனர்ஜி இருக்க மாதிரி இருக்குது. அதாவது பிளாக் மேஜிக் தெரியுது. இது எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மணி ரிலேட்டடான விஷயங்கள் பேஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்குள்ளவே ஒரு மேல் ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் இது வந்து உங்களோட ஒரு சிலரோட அந்த ஒரு சிலருக்கு வந்து இந்த குடும்பத்தில் இருக்க அந்த 2 பேர், அது வந்து மதர் இன்லா இல்லைனா ஃபாதர் இன்லா அந்த மாதிரி சம்திங், இல்லைனா உங்கள் ஃபேமிலி ஃபாதர் மதர் அந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிறவங்க தான் அதை பண்ணுறாங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எதுவுமே திரும்பி வரல, அவங்க வந்து ரொம்ப அரகண்ட்டாக தான் உங்ககிட்ட இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் பார்த்துருக்கீங்க. நீங்கள் இந்த ஃபேமிலி பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, அதுக்காக ஒர்க் பண்ணுறது, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அவங்க உங்களுக்கு கிடைச்சது என்னமோ வருத்தமும் வேதனையும் தான். சரியா? ஸோ ஃபர்தராக பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் மணி கூட அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி லாஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஹீலர்ஸ் மாதிரி தெரியுறீங்க. ஒரு சிலர் வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், நர்ஸ், அந்த மாதிரி டீச்சர்ஸ், என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டாரில் இருக்கீங்க. ஆனால் பிரேக்கில் இருக்கீங்க. நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் எதுவுமே திரும்பி வரல. ஸோ தட் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் ஏதோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தான் அது நடந்துக்க மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு நியூ பார்ட்னர் வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக்கோட இதெல்லாம் பாதிப்புகள் யாருக்காவது இருக்கிற மாதிரி இருந்தால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸ் அண்ட் முருகரோட பக்தராக இருப்பீங்க. ஏஞ்சல்ஸ் அதிகமாக ப்ரே பண்ணுவீங்க. உங்களோட ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னரை வந்து உங்ககிட்ட கொண்டு வராங்க. அதுக்கான அந்த எனர்ஜி தான் அந்த மாதிரி தான் இது தெரியுது. பைல் 2 வந்து ஃபுல்லாகவே வந்து ரிலேஷன்ஷிப்பு இப்போ பிரேக்கில் தான் இருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க யாரும் வந்து இதுவாக இல்லை, சேர்ந்து நீங்கள் வந்து ஃபேமிலியாக இல்லை. நீங்கள் எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக தான் இருக்கீங்க. ஒரு சிலர் ரீகன்சிலேஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு சிலர் நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க, ஒரு சிலர் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஏதாவது ஸ்ட்ராங் ஆகிடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் இந்த யூனியனை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் தெளிவான முடிவெடுங்க. ரொம்ப மைண்டு வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. அடிக்கடி ரொம்ப அந்த சண்டை சச்சரவெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலமாகவும் சரி, உங்களோட அந்த பர்சன் சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தில் எல்லாருமே வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்க மாதிரி தெரியுது. உங்களை பற்றி காசிப் போயிட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப அப்செட்டில் இருக்கீங்க, இண்டிவிஜுவலாக இருக்கீங்க. புத்தி வந்து ரொம்ப எப்படின்னா பாருங்கள், அடுத்த கார்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அபவ் 40க்கு மேலே தான் இருக்கீங்க கைஸ். 35-40க்கு மேலே தான் இருக்கீங்க. உங்களோட அந்த ஆழ்மன பதிவு ரெக்கார்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை கிளியர் பண்ணணும். நீங்கள் அகலக்கால் வைக்காதீங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிக்காதீங்க, செய்யாதீங்க, சிக்கிக்குவீங்க. சில பேருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் வருது. நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு
இல்லை என்ன உங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட்டு கோல் செட் பண்ணியிருப்பீங்க. நான் இதெல்லாம் சாதிக்கணும், இதெல்லாம் வந்து செயல்படுத்தணும், சொசைட்டியில் நான் பெரிய லெவலில் வாழ்ந்து காமிக்கணும், அப்படி ஒரு எண்ணத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி செயல் கொடுக்கணும், நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கணும். ஆனால் செயல் வடிவத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கீங்க. எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, பட் நீங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அந்த முயற்சி வீணாகிறதுக்கு காரணம் நீங்கள் ஏதோ இடத்துல போய் லேக் ஆகிட்டு உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்கள் எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணணும், உங்களோட ஆறா சக்கர பவரெல்லாம் ரொம்ப ஒரு நார்மல் ஹியூமன் பீக்கு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 18 அடி ஆறாவோட ஃபீட் இருக்கணும். அதாவது அவனோட நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவீங்கல்ல, அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய கூட்டத்தில் போயிட்டு வந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டி, அதாவது அவங்களுக்கு அந்த நோய் தொற்று எதுவும் வராது, சேஃபாக வீடு வந்து சேர்ந்துருவாங்க. இதுவே வீட்டுக்குள்ளே ஒரு வீக்கான பர்சன் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவில் எங்கேயோ ஒரு விஷயம், யாருக்கோ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தால் கூட கரெக்டாக இவங்கள வந்து அட்டாக் பண்ணும். புரியுதா? நீங்கள் எந்த உங்கள் ஆறாவோட வீக்னஸ் கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே புரிய வைக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் வேணால் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இவ்வளோ ஈஸியான ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன் நான், ஒரு புரிதல் கொடுத்துருக்கேன். அப்போ உங்களோட எனர்ஜியாக உங்களை மாற்றிக்கணுன்னா உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாத உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களையும், அந்த பழைய விஷயங்கள், நடந்து போன விஷயங்கள், அது வந்து நிறைய ரணங்கள் கொடுத்துருக்கலாம். மனுஷங்க எல்லாருமே எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க கைஸ், அதுதான் அவங்களோட தன்மை. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல விஷயத்தை யார் புகுத்தினாங்க? யாரும் இல்லை. நீங்கள் கொண்டு போய் லட்சமாக செலவு பண்ணி ஸ்கூலில் சேர்த்து விட்றீங்களே, அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன நல்ல எஜுகேஷனாக கொடுக்குறாங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த எஜுகேஷன் வந்து அவங்கள வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்ட் பர்சனாக தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்ட்டு? புக்கில் இருக்கிறத, ஒரு புக்கை ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் நாலேஜ், அந்த நாலேஜை நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா? அந்த 26 எழுத்தை நீங்கள் சொல்லித்தர முடியாதா உங்களுக்கு வீட்டில்? நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? என்னைக்காவது இந்த ஒரு விரல் புரட்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, கேள்வி கேட்டிருக்கீங்களா? 2000 ரூபாய் ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட்டு வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்துடுறீங்க. அந்த காசை கையில் வாங்கினோடனே அப்படியே சத்தியகீர்த்தியாட்டும் அவ்வளோதான், அவங்களுக்கு அடிமை நம்ம அப்படி சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வரீங்க. நீங்கள் என்ன தமிழ்நாட்டையே அடகு வச்சுட்டு வரீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒன்று அந்த மாதிரி பணம் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. அப்படியே வாங்கினாலும் அவங்களுக்கு தான் போகணுன்னு அவசியமே கிடையாது. அது உங்கள்கிட்டேருந்து ஏமாற்றி பிடுங்கின பணம் தான் அது, சரியா? அதை வாங்கிட்டு யார் நல்ல ஒரு தெளிவாக ஒரு மக்களுக்கு ஒரு இது பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு போடுங்க. அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் யாருக்கும் இந்த தெளிவில்லை, புத்தி தெளிவில்லை. எஜுகேஷன் மினிஸ்டர் என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா நீங்கள்? எங்களுக்கே இந்த மாதிரி எஜுகேஷன் கொடுக்குறேன். 12 வருஷம், எத்தனை வருஷம் படிக்கிறீங்க? எல்கேஜி, யூகேஜி, அப்புறம் எல்லா அதர் ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் தான். +1 +2லாம் காலேஜில் போய் படிப்பாங்க. +1 +2லாம் அங்கே கிடையாது. அப்போ 10th படித்தவொடனே ஸ்கூல் லைஃப் முடிஞ்சுது, ஃபினிஷ், அவ்வளோதான். ஆனால் இங்கே இருக்கிற அந்த தமிழ்நாட்டு பீப்புளை மட்டும் கசக்கி புழிஞ்சு அந்த குழந்தைங்கள பாப்பா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க. இதுவே நார்த் இந்தியாலாம் போய் பாருங்கள், புக்கை வச்சு எழுதுவாங்க. கிளாஸ் அப்படியே குரூப்பாக உட்காந்து புக்கை வச்சு தான் எழுதுவாங்க. அங்கே தான் வந்து நீட்டு நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக சிஸ்டம் போட்டு இங்கே இருக்கிற நல்லா படிக்கிற பசங்களுக்கு இன்னும் தான் ப்ரெஷரை கொடுத்து இங்கே வந்து இது பண்ண வேண்டியது. யாருக்காவது அவேர்னஸ் வந்துச்சா? இதெல்லாம் நல்லா குழந்தைங்கள அதுங்க ஸ்கூல் படிக்கிறது ஒரு 9 மணிக்கு ஸ்கூல், 9:30 மணிக்கு ஸ்கூல்னால் குழந்தைங்க வீட்டில் சாப்பிட்டு போங்க. கொஞ்சம் ஹெல்த்தை பற்றியும் ஒரு சென்ஸ் கிடையாது. என்ன தான் நீங்கள் படிக்க வேண்டியதான். அந்த படிப்பு வந்து அவங்கள முதல்ல சரி பண்ணுதா? அவங்களோட மனநிலைமையை சரியாக வச்சுக்க சொல்லித்தராத படிப்பு ஒரு படிப்பே கிடையாதுங்க. சுவரை இருந்தால் தானே இங்கே சித்திரம் வரைய முடியும். கல்வின்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? தொழில் கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்க. 12 வருஷம் நீங்கள் படிக்க போடுறீங்களே, ஏதாவது ஐடிஐ, டிப்ளமோ அந்த மாதிரி தொழிற்கல்வி கற்றுக் கொடுக்குறீங்களா உங்கள் பிள்ளைங்களுக்கு? தொழிற்கல்வியில் தான் அந்த சப்ஜெக்டை மட்டும், இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கிறீங்களா, மெக்கானிக்கல் எடுக்கிறீங்களா, இல்லைனா கெமிக்கல் எடுக்கிறீங்களா, வாட் எவர், ஃபேஷன் டிசைனிங் எடுக்கிறீங்களா, படிங்க, டிகிரி படிங்க, இல்லை அது வந்து டிப்ளமோ படிங்க, என்ன வேணால் படிங்க. அதுக்கு
நீங்கள் அந்த பேசிக் கல்வி எல்கேஜிலேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க. அந்த குழந்தைங்களோட மைண்டு அவங்க ஹெல்த் கான்சியஸ் இல்லாமல் அவங்க பைத்தியக்காரங்களா இல்லை மாற்றி விட்றீங்க. 1 மார்க் குறைஞ்சா கூட அந்த என்ன சொல்கிறது, அபவ் 90க்கு மேலே எடுக்கிற குழந்தைங்களோட பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா குழந்தை இவ்வளோ எடுத்துதுன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபர்ஸ்ட்டு வந்துடணும், நீ முதல்ல வந்துடணும். எப்படி 1 மார்க் விட்ட? அது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வேறு ஏதாவது விஷயம் பண்ணுதுன்னு நீனா உடனே இதை எடுத்து பார்க்குறேன், அதை எடுத்து பார்க்குறேன், உட்காந்து படி. எவ்வளோ தான் ப்ரெஷரு? என்ன தான் படிக்க வைக்க போகிறீங்க நீங்கள்? முட்டாள்தனமாக உங்களை ஓட விட்டுட்ருக்காங்க. கேள்வி கேளுங்க. வீட்டுக்கு வரவாங்கல்ல உங்ககிட்ட, பணம் வாங்காதீங்க, கேள்வி கேளுங்க. என்ன எஜுகேஷன் கொடுக்குறீங்க எங்கள் குழந்தைங்களுக்கு? அவங்களோட மனசு ரொம்ப வீக்காக போகுது. அவங்க மனசு ஒழுங்காக இருந்தால் தானே எந்த இடத்துல போனாலும் அவங்க உழைச்சிட்டு ஒழுங்காக வர முடியும். உடல் மனம் ஆன்மா சரியாக இல்லைன்னா எங்கே போனாலும் ஒன்றும் நடக்காது, எல்லாமே வேஸ்ட்டு. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் அவுட்டு. அதுதான் உங்களோட கல்வி சிஸ்டம். சொல்லுங்கள், இதுதான் கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு டாக்டரேட் படிக்கிற பசங்களுக்கு கூட அவங்களோட உடல் மனம் ஆன்மாவை எப்படி வச்சுக்கணும், அவங்கள எப்படி வச்சுக்கணும்னு தெரியாது. அப்புறம் நீ பேஷண்ட்டை கவனிக்கிறியா? நீ அவங்கள ஃபுல்லாக கார்ப்பரேட்டாக தான் மாற்றி வைக்கிறாங்க, கமர்ஷியலாக தான் மாற்றி விட்டாங்க. இப்போ இதுக்கு எதுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர், எஜுகேஷன் சிஸ்டம்? இது அந்த பிரிட்டிஷ்காரங்கிட்டே அடிமையாக வாழ்ந்துருக்கலாம். அவன் இருந்திருந்தாலே நல்ல இதே விஷயந்தான். அவன் வெளியே போய் அவன் கார்ப்பரேட் ஆகி இவங்களெல்லாம் வச்சு இன்னும் டம்மியாக்கின்னு தான் இருக்கான். சும்மா பேருக்கு ஜனநாயகம், ஓட்டு போட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ ஓட்டுக்கு காசு. எத்தனை படத்தில் உங்களுக்கு அந்த விஷயங்களை அப்படி ஒரு இது போட்டு காமிக்கிறாங்க. அப்போ கூட உங்களுக்கு சரி அங்கே தான் விட்டீங்க. நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்கள என்ன படிக்கிற வைக்கிறீங்களோ இல்லையோ, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நீங்களும் கற்றுக்கோங்க. இது ஒன்று தான் இன்றைக்கி இருக்கிற இந்த கமர்ஷியல் உலகத்துலேருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு வழி. இந்த வாழ்க்கை கடலை நீந்தி நீங்கள் அடுத்த இது லைஃபுக்கு நீங்கள் போனாலும் சரி, நீங்கள் ஏன்னா பிறவி மாறாது. இந்த பிறவி நீங்கள் அடுத்தடுத்து பிறவி போயிட்டு தான் இருக்கும். அந்த பிறவி செயின் நீங்கள் நல்லதாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஆன்மாவையும் சேர்த்து நான் கவர் பண்ணுறேன். எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி. எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸும் இதை பற்றி தைரியமாக சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு வார்த்தை கேட்குறதே பெரிய விஷயமா இருக்கும். வீடியோவில் வேணால் உங்களுக்கு யூடியூப்பில் அப்படியே ஹாஹா ஊஹூ அப்படியே நிறையா என்ன சொல்கிறது, ஸ்டார்ஸ் கூட யாராவது ஆக்டர்ஸ் கூட நின்று போஸ் கொடுக்கறது, போஸ் எடுக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசி பாருங்கள், எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் அவங்கக்கிட்ட போய் லட்சமாக கொடுத்து மாஸ்டர் டிகிரி எடுத்தால் கூட, மாஸ்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு டிவைன் எனர்ஜியை மாஸ்டர் டிகிரி என்னென்னமோ சொல்லி உங்களெல்லாம் இது பண்ணி வச்சுருக்குறாங்க. அத்தனை வித்தையும் அவங்க சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த டாக்டிஸை சொல்லியே தர முடியாது, சொல்ல மாட்டாங்க. சொல்லிவிட்டா அவங்களுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பலன் இருக்குது? பொழைச்சிக்குவீங்கல்ல, எல்லோரும் முழிச்சிக்குவீங்கல்ல, அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியாதுல்ல. இறைவன் துணையாக இருக்கும் பொழுது நாளும் கோலும் ஒன்றும் செய்யாது உங்களை. அதனால தான் உங்களை டிவைன் பவராக மாற்றுறேன். அந்த வித்தையை தான் உங்களுக்கு 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸில் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் இது ரீச் ஆகணுன்னு தான் ஒரு எல்லாருக்குமே அடித்தர மக்கள்லேருந்து மிடில்லேருந்து ஹையர் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். இவங்க ஹையராக இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்றுலாம் அப்படி கிடையாது. சப்ஜெக்டு இதுதான் என்னோடய ஸ்டாண்டர்ட். உங்கள் குழந்தைக்கு உடல் மனம் ஆன்மாவை சரியாக வச்சுக்க டாக்டிஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவங்க இந்த மாதிரி கார்ப்பரேட் உலகத்திலேருந்து அவங்கள ஈஸியாக தற்காத்துக்க முடியும். அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தை ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அந்த குழந்தைக்கு அன்பு, பாசம், அரவணைப்பு அது எல்லாமே தானாக கிடைக்கும். அதுவும் அன்பாக இருக்கும், மற்றவங்கக்கிட்ட அந்த அன்பை காட்டும். அது தன்னை செல்ஃப் லவ் பண்ணும், மற்றவங்களுக்கும் அந்த செல்ஃப் லவ் அது பண்ணுறதுனால அதுக்கு அந்த செல்ஃப் லவ் திரும்ப கிடைக்கும். ஸோ உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஒரு சிலர்
இந்த பழைய ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபார்வர்டாக போங்க. புதிய முடிவுகள்லாம் எடுக்க போகிறீங்க. ஒரு சிலர் இந்த போகிற பாதையில் நிறைய ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. எப்படின்னா சேலஞ்சஸ்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் சமாளிப்பீங்க. நான் எது வந்தாலும் பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு தைரியமாக ஒரு முடிவெடுத்து மூவ் ஆன் பண்ணுறீங்க. மூவ் ஆன் பண்ணுங்கள். ஃபார்வர்டாக தான் போக சொல்கிறாங்க. அந்த நீங்கள் போகிற இந்த ஜேர்னியில் புதிய மனிதர்களை சந்திக்கலாம். அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணணும் அந்த வித்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் வார்த்தையில் கவனம் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் நிறைய ஃபெயிலியரும் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? லவ் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ உங்களோட கார்டியன் ஏஞ்சல் முருகர், மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கான கைடன்ஸை இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்களை அவங்க உங்களுக்கு கொடுத்தாச்சு. ரொம்ப யோசனையில் இருக்கீங்க. ஒரு சிலர் யோசனை, சில உறவுகள் உங்களை விட்டு போச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க. ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் இருக்குது. இந்த ப்ரப்போசல் ஒரு சிலருக்கு வந்து ஃபைனான்ஸ் ரீதியான பிரச்சனைகள், இந்த உறவுகள் ரீதியாக பிரச்சனைகள், இதெல்லாம் எப்போ சரியாகும், எப்போ எனக்கான நியூ ப்ரப்போசல் வரப்போகுது அப்படின்னிங்கன்னா இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 year, இட் வில் டேக் 1 year சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து நிறையா அந்த ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்கியிருக்கீங்கப்பா. ஃபெயிலியர் பார்த்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்காங்க. அவங்க மேபி அவங்க உங்களோட உறவினர்களாக இருக்கலாம். ஃபாதர் கேரக்டரில் இருக்காங்க. அவங்க பின்னாடி நின்று உங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு நான் அந்த ஃபெயிலியர் கொடுக்குறாங்க. நிறைய நாள் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுறீங்க. மணி எனர்ஜிக்காக இருக்கலாம், இல்லைனா இந்த ரிலேஷன்ஷிப்காக கூட மேபி இருக்கலாம். சிலருக்கு நல்ல மணி க்ரோத் வரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயம் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 yearல உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்க போகுது. சந்தோஷமா? அதே மாதிரி ஜாப் கேரியருக்காக பார்க்குறவங்களுக்கும் அது பொருந்தும். ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்க மாதிரி ஒரு ஜாப் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அது ப்ரைவேட்டாக இருக்கலாம், இல்லைனா கவர்மெண்ட், அந்த மாதிரி கூட 2 இதுலேயுமே காமிக்குது. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஒழுங்காக பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரொம்ப லேகிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த லேகிங்க்கான காரணம் ஆழ்மன பதிவுகள் எல்லாம் இருந்தால் கிளியர் பண்ணுங்கள். இந்த ஆழ்மன பதிவுகள் ஏதாவது இதுன்னெலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் கூட அதுக்கான ரெமெடி என்னங்கிறத சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சரி, இப்போ வந்து ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாங்க? மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, யூ ஆர் ரெடி. தட் மீன்ஸ் இப்போது நீங்கள் எப்படி ரெடியாக இருக்கீங்கன்னா, இந்த ஸ்ட்ரகிள் இப்போ இந்த கார்டில் பார்த்த வரைக்குமே நிறைய பேருக்கு ஆழ்மன பதிவுகள் இருக்குது. இந்த பதிவுகளிலேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா தான் இந்த பிளஸ்ஸிங்ஸ், ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ லைஃப். நீங்கள் ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, புது வீட்டு, அதாவது இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறது, இந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கான நேரம் எல்லாமே கூடி வரணும்னா உங்களை நீங்கள் அதுக்கு தயார் பண்ணிக்கணும். அதுதான் யூ ஆர் ரெடி. அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்காக வரும். புரியுதோ? சரி, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, உங்களுக்கு இன்னும் இதை பற்றின சில டீட்டெயில்ஸ் வேணும், இன்னும் பர்சனல் ரீடிங் ஏதாவது எடுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெமிடி ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சோம் வீடியோட எண்டை பாருங்கள். சரியா? ஓகே. இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் இப்போது ஒரு திருமண உறவில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த உறவு ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு உறவாக இருக்குது. அந்த உறவு வந்து ஒரு சிலருக்கு வந்து பிரேக்கப்பில் கூட நீங்கள் இருக்கலாம். ஒரு சிலர் அதில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப தேடல் புரிதல் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து யோசனையிலே இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டெவில் எனர்ஜி காமிக்குது. ஒரு சிலருக்கு வந்து பிளாக் மேஜிக் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் பிளாக் மேஜிக் இருக்குது. அதனால தான் அந்த உறவு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்குது. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கள்ல, இந்த பிரச்சனைக்கு காரணம் ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க உங்களுக்கு உங்கள்
உங்களை சுற்றி இருக்க அந்த ரிலேஷன் இருப்பாங்க இல்லையா, ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுக்குள்ள ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க தான் இதுக்கு வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி கார்டில் வருது. ஓகேவா? நீங்கள் தேடிட்டு இருக்க அந்த விடைக்கான காரணம் அவங்க தான். அந்த பிரச்சனைக்கு அங்கே தான் இது போட்டதே, பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து இதிலேருந்து நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா ரொம்ப நாளாக இதில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அதே மாதிரி மணி ரிலேட்டடான விஷயம் கூட லாக் ஆகிருக்கு உங்களுக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, மணி சம்மந்தமான விஷயமும் உங்களுக்கு வந்து பிளாக்கில் இருக்குது. அதுக்கும் காரணம் அந்த டெவில் எனர்ஜியோட பவர் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து இது ஆகுது. ஒரு சிலருக்கு இதில் இந்த கார்மிக் சிச்சுவேஷன் அதுவாகவும் இருக்குது. இந்த கார்மிக் சிச்சுவேஷன் மாதிரி ஒரு இந்த நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அது உங்களுக்கு மணி எனர்ஜியான சம்மந்தமான விஷயமாக கூட அதில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்காகவும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்க, ஆனால் ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் ஒரு சிலர் ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க, ஆனால் இன்னும் நீங்கள் சக்ஸஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. இல்லை இந்த முயற்சி கரெக்டாக அப்படிங்கிற டவுட்டும் சில பேருக்கு இருந்திருக்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ஒரு மணி எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஜாப் கேரியராக இருந்தாலும் சரி, நீங்கள் நினச்ச விஷயங்களை இதில் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு சிலர் வந்து யோசனையில் மட்டும் இருக்கீங்க. ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்த்துட்டு கூட யோசிக்கலாம், நம்மளை இனிமேல் வந்து இப்படியே விட்டுறக்கூடாது, இனிமேல் நம்ம வந்து நம்மளை சரி பண்ணிடணும், செல்ஃப் லவ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட அந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்லேருந்து மூவ் ஆன் பண்ணணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதே மாதிரி உங்களோட அந்த சில பேருக்கு ரொம்ப நாளாக திருமண தடை இருக்குது, திருமணத்தில் ஒரு இது இல்லை, ஒரு ஸ்ட்ராங் இதுன்னு சொல்கிறது சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் இல்லை, நல்ல ஒரு லவ் பாண்டிங் இல்லை அப்படின்னாலும் அந்த மாதிரி விஷயங்களும் சரியாகி வரப்போகுது. நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஆக்ஷன் எடுக்கணும். எடுத்திங்கன்னா வித்தின் 1 இயர், இந்த ரீடிங் பவர்லேருந்து 1 இயர் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதை தான் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பிரேக்கில் தான் இருக்கீங்க. ஒரு சிலர் உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் யூ ஹாவ் டு டேக் த ஆக்ஷன். ஸோ புதிய முயற்சிகளை ஒரு சிலர் பேர் பண்ண போகிறீங்க. அது ஏதாவது லேர்னிங் பர்பஸ், உங்களை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிற மாதிரியான ஏதோ ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் பிலோ 25 அந்த மாதிரி இருக்கலாம். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் 35-40 இருப்பீங்க. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இதில் அதிகமாக இருக்குது இந்த ராசியால் லக்னம். ஒரு சிலர் ரிஷபம், கன்னி, மகரத்தில் இருப்பீங்க இந்த ராசியால் லக்னம். இந்த அபவ் 35-40 அப்படி சொன்னல, அவங்களாம் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஸ்ட்ரகிள் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு சிலர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பு வேலைக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் சிங்கிளாக இருக்கீங்க. மூவ் ஃபார்வர்டு. உங்களை வந்து நான் இப்போ சொன்ன விஷயந்தான், உங்களோட செல்ஃப் லவ், உங்களோட ஆறா சக்கரா இம்பேலன்ஸாக இருக்குது. நீங்கள் இதை செய்யாத வரையும் உங்களுக்கு என்ன தான் சப்போர்ட் பண்ணுறது, ஒரு பர்சன் வந்து உங்களை அப்படியே எதிர்க்க வந்து நின்று நான் உன்னை எல்லாம் சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வந்து நின்னா கூட உங்களால் அவங்கள ஏற்றுக்க முடியாது. உங்களோட அந்த நெகட்டிவிட்டி அவங்கள ஸ்பாயில் பண்ணும். பி கேர்ஃபுல். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்ஸ் பவுண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன், ஒரு நல்ல லைஃப் கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணுன்னு இருக்கிறது உங்களோட ஒரு கோலாக இருக்கும். ஆமாவா இல்லையா? இதுதான் உங்களோட லட்சியம்னு கூட ஒரு சிலர் வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களோட எனர்ஜியை ரொம்ப வந்து வீணாக்கிட்டுருக்கீங்க பாஸ்ட் லைஃப்பை நினச்சி. அவ்வளோதான் ரீடிங். இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு நியாயமான விஷயம் செய்து தரப்படும். எது நடக்குதோ அதை ஏற்றுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது புரிதல் இல்லைன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே. ஒரு சிலர் வந்து நியூ டைரக்ஷன் தான் எடுக்கிறீங்க, நியூ பிகினிங்ஸு. நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கப்பா. ஆழ்மன பதிவுகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து நான் எதை சூஸ் பண்ணுறது, எந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் ஆஃபர் கூட, அதே மாதிரி ஜாப் ஆஃபர், அது மாதிரி ரிலேஷன்ஷிப், ஒரு சிலருக்கு படிப்பு சம்மந்தமான விஷயமாக கூட ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அந்த மாதிரிலாம் ஏதாவது லேகிங் இருந்தால் பர்சனல் ரீடிங் எடுத்து உங்களுக்கு எது பெட்டராக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? கண்டிப்பாக நீங்கள் ப்ரே பண்ணுற விஷயங்களுக்கான அந்த பிளஸ்ஸிங்ஸ் வருது. உங்களை ஹீல் பண்ணிக்கணும். நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ், நல்ல ஒரு குட் லக்,
வெளியூர் ஜாபு, வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆகிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறது, அது எல்லாமே ஒரு சிலருக்கு நல்லபடியாக வருது. ஒரு சிலருக்கு வந்து கோர்ட்டு கேஸுன்னு ஏதோ ஒரு சம்திங் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு மெயில் எனர்ஜினால் எஸ் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்குது. அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரப்போகுது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களை மூவ் ஆன் பண்ணணும். உங்களோட ஆழ்மனப் ரெக்கார்டு, உங்கள் ஸ்ட்ரகிள் என்னங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? சரி. அதாவது இப்போ வந்து அட்வைஸே கொடுக்குறாரு உங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல். இப்போ குரு வந்துட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு இது ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, நடுவில் ஒரு இவர் இருக்கார். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கிற பர்சன் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு லீகலான இஷ்யூவில் உங்களை லிங்க் பண்ணி அலைய விட்டுட்ருக்குறாங்க. பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது புரிதல் வேணும்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாங்க, மகாலட்சுமி மகாவிஷ்ணு பார்க்கலாம். நீங்கள் சம்திங் இந்த ரீடிங் பார்க்குறப்போ ஏதோ கேள்விகள் எழுப்பியிருக்கீங்க. உங்கள் மைண்டில் ஏதோ ஒரு கொஸ்டின் இருந்திருக்கு. அதுக்கு வந்து இப்போ ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி. இப்போது ரீடிங்கில் பார்த்ததில் உங்களுக்கு யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் வந்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ அப்படின்னு போடுங்க. அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். ஓகேவா? உங்களோட இந்த திருமணம் சம்பந்தமான இந்த விஷயங்கள், மணி ரிலேட்டடான விஷயங்கள், இது மாதிரி ஸ்ட்ரகிள் வாட் எவர், உங்களோட ஹெல்த் ரிலேட்டடு, இதெல்லாம் வந்து சீக்கிரமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து வேண்டிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து தெரிகிற இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. பெர்மனன்ட் ரெமிடின்னு சொல்லியிருந்தேன்ல, அதை பற்றி சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸ், இந்த மாதிரி ஒரு டிவைன் லைட் பவர் வரப்போகிறாங்க. பின்னாடியே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இந்த டெவில் எனர்ஜியோட வீரியம் அதிகமாக இருக்கும் போது, நீங்கள் லோயர் எனர்ஜியாக இருக்கும் போது இந்த நல்ல விஷயங்களை உங்களால் ஈர்க்க முடியாது. லாஜிக் புரியுதா? உங்களுக்கு இன்றைக்கி வந்து 9 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் தான் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு கிடையாது. ஒரு கிரகம் முன்ன பின்ன இருக்க தான் செய்வாங்க. ஓகேவா? நல்லா இருக்கிற கிரகத்தோட பவரை நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே, அதை ரிசீவ் பண்ணாலே இந்த அன்பேலன்ஸில் இருக்க கிரகத்தோட பவர் ஒன்றும் உங்களை இது பண்ணிடாது. ஓகேவா? அதுக்கு நீங்கள் இப்போது நல்லா இருக்க கிரகத்தோட பவரை நீங்கள் ஈர்க்க முடியலன்னா, அன்பேலன்ஸிங்கில் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு போய்ட்டு நீங்கள் விர்ச்சுவல்ஸ் பண்ணி அதுக்கு பரிகாரம் பண்ணி என்ன ஆகப்போகுது? அதோட பிளெஸ்ஸிங்ஸ் ஈர்க்கிறதுக்கு உங்கள்கிட்ட இது இருக்கா, கெப்பாசிட்டி இருக்கா? இதுதான் லாஜிக். யோசித்து பாருங்கள். எவ்வளோ உங்களை வந்து முட்டாள்தனம் பண்ணிவிட்டு எப்படி ஆஸ்ட்ரோ பற்றி ஆஸ்ட்ரோன்னா உங்களோட ஜெராக்ஸ், அங்கே என்ன காப்பி இருக்கோ அந்த காப்பி அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி சொல்கிறதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. தலைவிதியை மாற்றக்கூடிய விஷயம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட உடல், மனம், ஆன்மா. அதை எப்படி சரியாக வச்சுக்கணும், உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டெல்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு சிலர் உங்களோட கர்மானால தான் இந்த பிறவி எடுத்திருப்பீங்க. இந்த கர்மாவுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களோட அந்த டெவில் பவர் அதிகமாக ஆகிடும். அதுவும் இதுவும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா தலை விரிச்சு ஆடும். எங்கே போனீங்கனாலும் எதுவும் நடக்காது, வேலை நடக்காது. இதை யாரால் சரி பண்ண முடியும்னா சித்தர்களாலும் ஞானிகளாலும் மட்டுமே. இந்த மாதிரி விதியை வந்து உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விஷயத்தில் அந்த விதியை மாற்றக்கூடிய வலிமை அவங்களுக்கு மட்டும்தான். அதனால தான் நிறைய பேர் வந்து சித்தர்கள் இருக்கிற அந்த இடத்துல போய்ட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கெல்லாம் வந்து சித்தர்கள் மௌனமாக அங்கே இருக்காங்க. உங்களோட நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறீங்க, உங்களுக்கான விஷயம் ஒரு சில நேரம் நடக்கும், ஒரு சில நேரம் நடக்காது. அதுக்கு காரணம் சித்தர்கள் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் கொடுப்பாங்க. ஒரு நேரம் உங்களோட வைப்ரேஷன், நீங்கள் உங்கள் ஒரு மன அமைதி, உங்களோட அந்த கான்ஷியஸ் ரெக்கார்டெல்லாம் இருக்கு இல்லையா, சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு, அதுக்கேற்ற மாதிரி அது கிடைக்கும். எல்லா நேரமும் அது கிடச்சிடாது. அந்த டிவைன் அப்பப்போ போய் உட்காந்துட்டு வரங்களேன், எதுவுமே நடக்காது. ஒரு நேரம் அப்புறமா என்ன பண்ணுவீங்க, அடுத்த கடவுளை பார்க்க போவீங்க. இல்லை இந்த சித்தர்கிட்ட போனேன், ஒரு நல்லது நடந்தது, ஆனால் அதுக்கப்புறமா எதுவும் நல்லது நடக்கலப்பா, அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அது அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் அங்கே போனேன். உங்களோட நிலைமைலாம் எப்படி தெரியுமா? கிளாஸ் டீச்சர் இல்லாத அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்கிற பசங்க மாதிரி தான். அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஒரு யோசனையில் எழுதுவீங்க, பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறத யோசனையில் எழுதுவீங்க, அப்புறம் எதிர்த்து கிளாஸு
அந்த மாதிரி எதிர்த்த செக்ஷன், இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ருக்கீங்க. இதை சரி பண்ணணும்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகேவா? உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்கள் கார்மிக், அதெல்லாம் நீங்கள் என்ன இதுக்காக வந்தீங்க, உங்கள் சோல் பர்பஸ் என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. கவுன்சிலிங் வாங்க. கவுன்சிலிங் எல்லாருக்குமே இருக்குது. ஓகேவா? கவுன்சிலிங் வந்து பர்சனல் ரீடிங் வரும்போது கவுன்சிலிங் தருவேன். அதை பற்றின டீட்டெயில் வேணும்னா ஃபோன் பண்ணாதீங்க. இந்த ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன், வருத்தப்படாதீங்க. சரியா? நீங்கள் வந்து மெசேஜ் கொடுத்தாலே நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கொடுக்குற மெசேஜை டைப் பண்ணுறன்ற பேர் வழியில் ஒரு பக்கமாக அடிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ ஷார்ட்டாக அனுப்புங்க. உங்கள் நேம் அனுப்புங்கப்பா. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு உங்களுடைய இது அனுப்புங்க. சில பேர் அப்ராட்லேருந்து பண்ணுறீங்க, ஏன்னா எந்த கண்ட்ரி எந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் உட்காந்து அதெல்லாம் செக் பண்ணி எனக்கு முடியுமா? அப்போ தான் எனக்கு கரெக்டாக உங்களுக்கு சரியான ஒரு விவரத்தோடு நான் உங்களுக்கு வந்து திருப்பி ரிப்ளை பண்ண முடியும். புரியுதா? நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்னங்கிறத தெளிவாக பதிவிடுங்க. எல்லாம் சரியாகும், கவலைப்படாதீங்க. ஓகேவா? இந்த ஆழ்மன பதிவுகள், உங்களோட ஆரா சக்கரா என்ன இதோட இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோலலாம் நிறைய பேசியிருப்பேன். அது வேணால் கூட இந்த வீடியோட எண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. மாஸ்டர் கிளாஸ்லாம் இருக்குது. ஆராவை பற்றின ஒரு விஷயங்கள்லாம் கூட இந்த வீடியோட எண்டில் ஒரு லாஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் ஆரா சப்ஜெக்ட், அந்த ஆரா கிளாஸில் எத்தனை சப்ஜெக்ட் வருது பாருங்கள். அது வந்து பெரிய மாஸ்டர் கிளாஸ் தான். அது வந்து நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு நினச்சா அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். உங்களோட லேகிங்லேருந்து நீங்கள் எல்லாத்துலேருந்து வெளில வரணும்னு வச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் படிக்கணும். லைஃப் கோச்சிங் முடிச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி மாஸ்டர் கிளாஸ் எடுத்து படிச்சிங்கன்னா அப்போ தான் அந்த மாஸ்டர் கிளாஸோட ஒர்த்து உங்களுக்கு தெரியும். அப்போ தான் உங்களோட அந்த மாஸ்டர் இது பண்ணும்போது அதோட பவர் உங்களால் தக்க வச்சுக்க முடியும். எங்கேயும் போய் நீங்கள் சிக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு உங்களால் கைட் பண்ண முடியும், ஹீல் பண்ண முடியும். இதுதான் டாக்டிஸ். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றின டீட்டெயில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மாஸ்டர் கிளாஸ்க்கான நிறைய மாஸ்டர் கிளாஸ் நம்மகிட்ட இருக்குது. எல்லாத்தையும் ஒரே இதில் போட முடியாது. அதனால் ஆரா செக்ஷனில் மட்டும் எத்தனை இருக்குதுங்கிறதுக்கு இந்த வீடியோட எண்டில் ஒரு ஸ்க்ரீன் வரும். அது மற்ற மாஸ்டர் கிளாஸஸ் என்னங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க. ஏதாவது புரிதல் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் எடுக்க முடியாது, வருத்தப்படக்கூடாது. ஓகே, புரியுதா? நான் வந்து மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். சரி, இப்போ எஸ் ஆர் நோ கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது மனதில் இருந்தால் மனசில் நிறுத்திக்கோங்க. ரெண்டு பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. உங்கள் கேள்விகளை மகாலட்சுமி மகாவிஷ்ணு கிட்ட வச்சிட்டிங்களா? பைல் 1க்கு ப்ளூ கலர், பைல் 2க்கு ரெட் கலர் வைக்கிறேன். ஹீலிங் பிரமிட் ரெடியா? பார்த்துடலாமா? ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஓகேவா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிறது ஸ்மால் கெஸ்ஸிங். எல்லாருக்கும் இதுதான் அப்படின்னு கிடையாது. 75% இது ரிலேட்டடாக இருக்கும். ஒரு சிலருக்கு அது தென் வேறு ஏதாவது கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப நாளாக உங்களோட வெற்றிக்காக, உங்களோட சக்ஸஸ்க்காக, உங்களோட ஏதோ ஒரு முக்கியமான வேலைகள் இல்லை பிஸ்னஸ்க்காக ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அந்த முடிவை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாமா, நான் எடுக்கிற டைரக்ஷன் கரெக்டாக அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் அந்த நியூ டைரக்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஜாப், கேரியர், பிஸ்னஸ், இல்லை படிப்பு, வாட் எவர் இட் இஸ். அந்த முடிவு இத்தனை நாள் ஆசோலேஷனில் இருந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி, இப்போ பைல் 2க்கு எஸ். பைல் 2க்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங்கான எஸ். உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் லாக் ஆகிருக்கீங்க. உங்களுக்கு இப்போ என்ன ரீகன்சிலேஷனும் போக முடியல. அதாவது என்ன சொல்கிறதுனா, நியூ பிகினிங்ஸ் பற்றியும் நினைக்க முடியல. எந்த முடிவு எடுத்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் லேக் ஆகிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு அன்பேலன்சிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களை வந்து பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் லேக் ஆகிட்டு, ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் லேக் ஆகிட்டு ஏதோ விஷயம் கேட்டிருக்கீங்க. உங்கள் ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்குமா, உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமான்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு உங்களை வந்து பேலன்சிங்காக வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா பர்சனல் ரீடிங் கூட எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே,
இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க 75% ரிலேஷன்ஷிப் பேஸ்டு தான். பிரைட்டான ஃப்யூச்சர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. அதுக்கு உங்கள் கார்டியன் ஏஞ்சல் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன், சில இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.